பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, சங்கீதம் 85:12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தர் நலமான காரியத்தை மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில செய்வாருங்க. அவர் நம்ம மேல ரொம்ப பிரிய வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்க காரணத்தினால நமக்கு நன்மையான காரியங்களை செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அந்த வருடத்துல அவனுக்கு 100 மடங்கு அந்த பலனை தந்தார். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்ம விதைக்கிறது என்னமோ கொஞ்சோண்டு தான், ஆனால் கர்த்தர் நலமானதை தருகிறதுனாலே, நலமானதை நமக்கு வாழ்க்கையில செய்கிறதுனாலே அது 100 மடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. உண்மைதானே? நீங்க ஆண்டவரை நம்புகிற பட்சத்துல, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கின்ற பட்சத்துல, நீங்கள் ஆண்டவருக்குரிய பாதையிலே நடக்கின்ற பட்சத்துல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மையானதை தந்து உங்களை ஆசீர்வதித்து பூமியும் தன்னுடைய பலனை தருகிறது. நீங்க என்ன செய்கிறீங்களோ, என்ன செயல்பாடு செய்கிறீங்களோ அதற்கான பலனை தேவன் அளிக்கிறார். என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு செய்ய வேண்டிய பலனை நீ செய் என்று சொல்லி கட்டளையிட்டு, எப்படிங்க ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு பலன் அளித்தார் ஆண்டவர். ஆண்டவர் ஆசீர்வதித்ததுனாலே, ஆண்டவர் நன்மை செய்ததுனாலே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுடைய கரங்களை ஆண்டவர் வலுப்படுத்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நான் ஒரு வீடை கட்டணும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? கட்டாயம் உதவி செய்வார். என்னுடைய கை பிரயாசம் எல்லாம் எனக்கு நிலைக்க மாட்டேங்கின்றதே எனக்கு ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் இனிமே உங்களுக்கு நன்மையானதை செய்து அதனுடைய பலனை உங்களுக்கு கட்டாயம் தருகிறது அவனாக இருக்கிறார். நான் நிறைய உழைக்கிறேன், அந்த உழைப்பினுடைய அந்த முதலீடு வரவே இல்லை என்று சொல்லி நீங்க அங்கலாய்க்கலாம். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உனக்கு நன்மையானது செய்கிறேன், பூமியும் அதனுடைய பலனை உனக்கு கொடுக்கும் சொல்லி ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தருகிறார். ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு பலப்படுத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை இன்று பலப்படுத்தி உங்களை மறுபடியும் உங்க நிலையில இல்லைங்க, உங்க நிலையில இருந்து உங்களை உயர்த்தி வழிநடத்த ஆசைப்படுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள். அவரால் மாத்திரம்தான் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய முடியும். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நன்மையினாலே நம்ம வாயை திருப்தியாக்கி பூமியும் தன்னுடைய பலனை தந்து நிறைவான வாழ்வுக்களாக நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.